Hi friends, welcome to my channel My Tricky Twins. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் போன் கலர் மேட்சிங் ஆக்டிவிட்டி. இது ஆக்சுவலாக கலர் மேட்சிங் ஆக்டிவிட்டி தான். இன்னும் குட்டீஸ்க்கு இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஆக்கணுன்றதுக்காக ஒரு ஃபிஷ் போன் செட்டப் நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபிஷ் போன் செட்டப் பண்ணுறதுக்கான என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைன்றதை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஓல்டு கார்ட்போர்ட் ஷீட்ஸ், இந்த பாக்ஸஸோடு சேர்ந்து வரும் இல்லையா அந்த ஷீட்ஸ், ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ், ஸ்கெட்ச் பென்ஸ், கம், சிசர்ஸ், ஸ்ட்ரா, இயர்பட்ஸ் இவ்வளவும் நமக்கு தேவைப்படுது. இந்த திங்ஸ் யூஸ் பண்ணி இப்போ நான் படத்தில் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபிஷ்ஷோட ஹெட் பார்ட் தலை போர்ஷனும் அதோட டெய்ல் போர்ஷன் மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நடுவில் ஒரு பெரிய ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன் நடுவில் நான் ஒரு 7 போன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அந்த 7 போன்ஸ் நம்ம குட்டீஸ் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏதுவாக யூஸ் ஆகிற மாதிரி அந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 7 பீசஸாக கட் பண்ணி நான் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அந்த 7 ஸ்ட்ராக்கும் அப் அண்ட் டவுன் சைடில் மேலேயும் கீழேயும் டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் வரா மாதிரி நம்ம ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸை வச்சு ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இயர்பட்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒரு 7 கவுண்ட்ஸ் உள்ள இயர்பட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த 7 இயர்பட்ஸ்லேயும் அந்த காட்டன் போர்ஷன் இருக்கும்ல, அந்த போர்ஷனில் இந்த 7 காம்பினேஷன்ஸில் நீங்கள் மேலே கீழேன்னு கலர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே காம்பினேஷன் அந்த 7 இயர்பட்ஸ்லேயும் வரா மாதிரின்றதை நம்ம செட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, இதுதாங்க நம்ம இந்த ஆக்டிவிட்டிக்கு நம்ம பண்ண போகிற செட்டப். இதுக்கப்புறம் நம்ம குட்டீஸ் விளையாடுறத பார்க்கலாம். குட்டீஸ் விளையாடினது பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஆக்டிவிட்டீஸுடைய பெனிஃபிட்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன். அவங்களுடைய கண் அந்த மேட்சிங் கலரை பார்க்குது. ஸோ அதற்கான அந்த இயர்பட் எடுத்து அந்த ஹேண்ட் போய் அந்த ஸ்ட்ராவில் இன்செர்ட் பண்ணுது இல்லையா? ஸோ அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். சேம் திங், அந்த இயர்பட் கையில் எடுத்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே அந்த ஃபிஷ் போன் அந்த கார்ட்போர்ட் மேலே தான் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் அவேர்னஸ். இந்த ஸ்பேஷியல் அவேர்னஸ்னால் என்னென்னா இடம் சார்ந்த விழிப்புணர்வுன்னு அர்த்தம். அது எப்படி குழந்தைங்களுக்கு இந்த டாஸ்க் மூலிமா போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டாஸ்க் டிசைன் பண்ணதே அவங்களுக்கு அந்த ஸ்பேஷியல் அவேர்னஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த டாஸ்க் அவங்களுக்கு டிசைன் பண்ணதே. இதில் எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த இயர்பட் அந்த கலர்ட் பண்ணியிருக்கிற இயர்பட்ஸை அவங்க எந்த பொசிஷனில் வைக்கிறாங்க, எதுக்கடுத்து எந்த கலர் இருக்குது அப்படின்றத அவங்க கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இது நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் அவங்க குட்டீஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தப்பாக இன்செர்ட் பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு தெரியலனாலோ நம்ம திருப்பி அவங்க தப்பாக இன்செர்ட் பண்ணால் நம்ம அதை எடுத்துகிட்டு அவங்க கையில் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டி. இதில் ஃபிங்கர் டெக்ஸ்டிரிட்டி அப்படின்னா இது ஒரு எபிலிட்டிங்க. எப்படின்னா ப்ரிசைஸாக ஒரு பொருளை ஹோல்டு பண்ணுறாங்க இல்லையா? குட்டியாக அந்த இயர்பட்டை குட்டியாக அவங்க கிராஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரிசைஸான ஆப்ஜெக்டை அவங்க ஹோல்டு பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணுறாங்க இல்லையா? அந்த ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகுது. அந்த ஸ்கில்லுக்கு பேர் தான் இவங்க ஃபிங்கர் டெக்ஸ்டரிட்டின்றது இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த குட்டி கேம்குள்ளே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஒளிஞ்சிட்ருக்கு. அந்த செட்டப் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதால அது குட்டீஸ்க்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் இப்போ புரிஞ்சிருப்பீங்க. இந்த கேம் யாருக்காச்சும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான க்ரியேட்டிவான ஒரு ஐடியாவோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.